தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்குல திடுக்கிடும் மர்மங்கள் வெளியாகி இருக்கு. அவரை படுகொலை செய்த வழக்குல முதல் குற்றவாளியான ரவுடி நாகேந்திரன் இறந்து விட்டதா காவல்துறையினர் தெரிவித்ததன் பேர்ல அவருடைய பிணத்தை புதைத்த நிலையில இப்போ அவரு உயிரோடு இருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் விரிவான செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சென்னை பெரம்பூரை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரா இருந்துட்டு வந்தார். முன்னதாக இவர் திருப்பதி வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்துல சட்டம் படித்து வழக்கறிஞரா பணியாற்றிட்டு வந்தார். ஆரம்ப காலத்துல புரட்சி பாரதம் கட்சியில இணைஞ்சு பணியாற்றிய ஆம்ஸ்ட்ராங் அதன் பிறகு அம்பேத்கர் பெயர்ல ஒரு அமைப்பை தொடங்கினார். கடந்த 2006ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடும் மாமன்ற உறுப்பினராகவும் தேர்வானார். இதுக்கு அடுத்தபடியா கடந்த 17 ஆண்டு காலம் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரா செயல்பட்டுட்டு வந்தார். 47 வயதான அவரு கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையில படுகொலை செய்யப்பட்டார். புதுசா கட்டிட்டு வந்த அவருடைய வீட்டுக்கு முன்னாடி நண்பர்கள் கூட பேசிட்டு இருந்த போது 6 நபர்கள் கொண்ட ஒரு கும்பல் அவர் சரமாரியா வெட்டி படுகொலை செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடிடுச்சு. தமிழ்நாடு முழுவதும் இந்த கொலை சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசியல் ரீதியாகவும் பேசப்பட்டது. இந்த கொலை வழக்கு தொடர்பா பாலு, ராமு, திருமலை, செல்வராஜ், அருள் உள்ளிட்ட 8 பேர் சரணடைஞ்சாங்க. இதுல திருவேங்கடம் என்பவர் காவல்துறை விசாரணையின் போது தப்பி ஓட முயற்சி பண்ணதால சுட்டுக் கொல்லப்பட்டார். அதை தொடர்ந்து ஆற்காடு சுரேஷுடைய நெருங்கிய நண்பரான ராஜாவை காவல்துறையினர் கைது செய்யும் போது தப்பி ஓடியதா அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டாரு. அதை தொடர்ந்து 5000 பக்கம் கொண்ட குற்ற பத்திரிகைய எழும்பூர் நீதிமன்றத்துல காவல்துறையினர் கொடுத்தாங்க. அதுல முதல் குற்றவாளியா ரவுடி நாகேந்திரன் குறிப்பிடப்பட்டாரு. 2வது குற்றவாளியாக சம்பவம் செந்திலும், 3வது குற்றவாளியாக அஸ்வத்தாமனும் குறிப்பிடப்பட்டிருந்தாங்க. இதுல அஸ்வத்தாமன் என்பவர் ரவுடி நாகேந்திரனுடைய மகன். இந்த கொலை வழக்குல மொத்தம் 28 பேரு கைது செய்யப்பட்டாங்க. இதுல 25 பேர் மேல குண்டர் சட்டம் போடப்பட்டது. இந்த கொலை வழக்குல திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக கவுன்சிலர் ஹரிதரனும் கைது செய்யப்பட்டாரு. இது மட்டும் இல்லாம அதிமுக முன்னாள் பிரமுகர் மலர்கொடி, பாஜக முன்னாள் பிரமுகர் அஞ்சலை ஆகியோரும் கைது செய்யப்பட்டாங்க. கொலையாளிகள் ஆற்றில் வீசிய 6 செல்போன்கள் மீட்கப்பட்டு அதன் அடிப்படையில விசாரணைகள் நடந்துட்டு வந்தது. இந்த கொலை வழக்குல 2 பேரும் முக்கிய குற்றவாளியா கருதப்பட்டாங்க. ஒருத்தர் சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த ரவுடி நாகேந்திரன், இன்னொருத்தர் ரவுடி நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தாமன். இவரு தமிழக இளைஞர் காங்கிரசுடைய முன்னாள் நிர்வாகியும் வழக்கறிஞருமா இருந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவங்க மிகவும் வசதி படைத்தவர்கள் அல்ல. ஆனால் இந்த கொலை சம்பவத்திற்கு ஏராளமான அளவுல பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறதா தெரியுது. அப்படின்னா பின்புலத்துல இருந்து யாரோ அதிக பணம் செலவு செய்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு விசாரணையில தெரிய வந்தது. அதே சமயம் தனிப்பட்ட முன்விரோதத்தால இந்த கொலை நடக்கல என்பதும் தெரிய வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி பலம் வாய்ந்த சக்தி ஒண்ணு இருக்கிறதா காவல்துறையினர் கருதுறாங்க. இதுக்கு இடையில போலீஸோட விசாரணையில புதிய தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. பிரபல ஆருத்ரா நிறுவனம் தங்க நகை மோசடியில ஈடுபட்டது. அப்போ பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் பணம் பெற்று கொடுத்திருக்கிறாரு. இந்த நிறுவனத்தின் பின்னணியில சில அரசியல் பிரமுகர்கள் இருக்கிறாங்க. இந்த வகையில கொலை நடந்திருக்கலாம் என்ற சந்தேகமும் இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஏராளமான பேர் கைது செய்யப்பட்ட போதிலும் இன்னும் கொலைக்கான காரணமும் பின்னணிகள் செயல்பட்ட முக்கிய கொலை காரணமும் நிரூபிக்கப்படவில்லை. இப்போ இந்த வழக்கு சிபிஐ வசம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரணையும் நடந்துட்டு வருது. இது தொடர்பா சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணை நடைபெற்ற போது ஒரு தகவல் வெளியிடப்பட்டது. அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்துல முதல் குற்றவாளியாக கருதப்பட்ட ரவுடி நாகேந்திரன் உடல் நல குறைவாக மரணமடைந்து விட்டதா காவல்துறையினர் தெரிவித்தாங்க. ஆனா அவர் சாகல. அவருக்கு பதிலா வேறொருவர் முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து இன்னொருவரை புதைச்சிட்டாங்க. இதன் மூலம் ரவுடி நாகேந்திரன் தப்பிச்சு போயிட்டாருன்னு பரபரப்பு தகவல் ஒண்ணு ஆம்ஸ்ட்ராங் சகோதரர் தரப்பு வழக்கறிஞர் வெளியிட்டார். இது தொடர்பா அவர் இன்னும் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, கொலையாளி நாகேந்திரன் அப்ரூவராக மாற முடிவு செஞ்சார். இதை அறிந்து கொண்ட காவல்துறையினர் அவர் உடல்நல குறைவால் இறந்ததாக தெரிவித்து
வேற ஒருத்தரோட பிணத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து உறவினர் வசம் கொடுத்து புதைச்சிட்டாங்க. அந்த பிணத்துடைய முகத்தை பார்த்தாலே உண்மை வெளிச்சத்துக்கு வரும். ரவுடி நாகேந்திரன் அப்ரூவராக மாறினா சில அரசியல் பிரமுகர்கள் இதுல சிக்குவாங்க என்பதற்காக இந்த நாடகம் காவல்துறையால நடத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ சினிமா பாணியில இந்த புகார் மிகப்பெரிய திருப்பு முனைய சந்திச்சிருக்கு. இதை தொடர்ந்து மரணம் அடைந்தது ரவுடி நாகேந்திரன் தானா என்ற சந்தேகம் மட்டும் இல்லாம, ரவுடி நாகேந்திரன் ஒருவேளை உயிரோட இருந்தா அவர் எங்க இருக்கிறாரு என்ற சர்ச்சையும் ஏற்பட்டு இருக்கு. இந்த கொலை வழக்குல தகுந்த சாட்சியங்கள் இல்ல அப்படின்னா கொலை சம்பவத்துல ஈடுபட்ட கூலிப்படையினர் தவிர பின்னணியில செயல்பட்டவர் தப்பி விடுவார் என்பது முக்கியமான ஒரு விஷயம். முன்னாள் சட்ட அமைச்சர் ஆலடி அருணா கொலை வழக்குல இதே மாதிரி தான் நடந்தது. ஆலடி அருணாவை கொலை செஞ்சதா கூலிப்படையினர் ஒத்துக்கின்ற போதிலும் இதோட பின்னணியில செயல்பட்ட பிரமுகர் இறுதியில உச்ச நீதிமன்றம் போயிட்டு விடுதலை பெற்றார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக மிகப்பெரிய அரசியல் புள்ளிகள் பின்புலத்துல செயல்பட்டதா தெரிய வந்திருக்கிறதால இந்த வழக்கு பரபரப்பான பாதையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்பது முக்கிய தகவல். இது மட்டும் இல்லாம இது போன்ற மேலும் பல அரசியல் தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.